பூலோகத்தின் வைகுண்டம், இதுதான் நம்ம ஸ்ரீவைகுண்டம். இந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பழமையை பறைசாற்றுற மாதிரி இருக்கும், வைணவத்தை சொல்கிற மாதிரி இருக்கும், சைவத்தை சொல்கிற மாதிரி இருக்கும், இஸ்லாமை சொல்கிற மாதிரி இருக்கும், கிறிஸ்தவத்தை சொல்கிற மாதிரி இருக்கும், சுதந்திர போராட்டத்தை சொல்கிற மாதிரி இருக்கும், நவீன யுகத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் உள்ள சுவடுகளை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக எந்த வரலாறை எப்படி எடுத்து பார்த்தாலும் ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை உச்சரிக்காமல் இருக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவ திருப்பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைணவ திருப்பதியில் தலைமையான திருப்பதி கள்ளபிரான் என்று பெயர் கொண்ட நம்மளுடைய சுவாமி விஷ்ணு இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீவைகுண்டம் தான். அதனால தான் ஸ்ரீவைகுண்டத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புஷ்கர திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பாக திருவிழா நடக்கும் பார்த்தீங்களா, அந்த திருவிழாவுக்கு நடப்பதற்கு காரணமான புராண கதையே இந்த கோயிலை வச்சு தான் நடக்கும். அந்த புஷ்கரம் அங்கேருந்து இங்கே தான் தங்கி இருக்கிறதாகவும் இங்கே கண்டுபிடிக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. இங்கே தேர் ஓடக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சிவன் கோயில். இந்த சிவன் கோயிலும் தேர் ஓடிச்சு, இப்போ தேர் ஓட போகுது. அந்த சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக, அதாவது நம்ம தாமிரபரணி கரையில் நவ கைலாயம் அப்படின்ட்டு இருக்குது. அந்த நவ கைலாயத்தில் சனிஸ்தலம் என்று போற்றப்படக்கூடிய 6வது கைலாயமாக இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய ஸ்ரீவைகுண்டம் தான். சரி, இந்த ரெண்டையும் விட்டால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஆலயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குருஸ் கோயில் அப்படிங்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயிலில் தேரோட்டம் மிக சிறப்பாக நடக்கும். தேரோட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அக்கப்பக்கத்தில் இருக்க எல்லாருமே அந்த பகுதியில் தான் இருப்பாங்க. கடற்கரையில் வாழ்கிறவங்க மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளூர்காரங்களும் அங்கே இருக்கக்கூடிய தேருக்கு நம்ம அந்த வத்தல் மற்றும் உப்பு போட்டு வணங்குறத பார்க்கக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சரி, அதுதான் போதுன்னா இஸ்லாம் மதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஷேக் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மகான் அங்கே அடக்கம். அவர் முகமது நபியோட வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அடக்கமான இடம். அவர் பல இடத்துல அடக்கமாக இருக்கார். பத்தமடையில் இருக்குது, புறையூரில் இருக்குது, ஆறாமடையில் இருக்குது. ஷேக் சிந்தா மாதர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவோம். அவர் அடக்கமான இடம் இங்கே இருக்குது. அதுக்காண்டி அங்கே மக்கள் அந்த கந்தூரி திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தா ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அருமையான அணைக்கட்டு அங்கே இருக்குது. அந்த அணைக்கட்டு பார்த்திங்க அப்படின்னா தாமிரபரணியிலேயே ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஒரே அணைக்கட்டு அந்த அணைக்கட்டு தான். சமீப யுகத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டில் வாழ்ந்து அந்த ஊரிலே பிறந்து வளர்ந்து இன்று கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கக்கூடிய எங்களுடைய ஐயா நல்லக்கண்ணு ஐயா பிறந்த ஊர் இது தான். அவருடைய பெயரில் இன்றைக்கும் அந்த அரசு மருத்துவமனை விளங்குது அப்படின்னு சொன்னால் சிறப்பு. இது போக வேறு ஏதாவது வரலாறுகள் அந்த ஊருக்கு இருந்துச்சு அப்படின்னா இங்கே கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.